இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 6ஆம் நாள் 18/2/2026 பிப்ரவரி மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:33 லக்னம் கும்ப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை மாலை 6:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இரவு 10:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது இரவு 10:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம். இன்று பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:23 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புதிய வளர்ச்சியை நோக்கி முன்னேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றமான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய அணுகுமுறையில வெற்றியும் உண்டாகும். பணியில பெயரும் புகழையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தரத்தை உயர்த்தியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நினைத்தது நல்லபடியாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தொழில்ல யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நிலையான இடத்தை பிடிக்கவும் செய்வீங்க. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். என்று வெளியில இருந்து சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவை அறிந்து உறவினர்கள் நண்பர்கள் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவசர வேலையாக வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு வேலையும் தள்ளி போடவும் வேண்டாம். பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வழக்குகள் சாதகமாக தீர்ப்பையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கவும் செய்வாங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வேலை தொடர்பாக முன்னேற்றமும் இருக்கும். நிதி ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். தொழிலதிபர்களுக்கு என்ற லாபத்தை ஈட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலுமே அதனை சமாளிக்கக்கூடிய மனதிடத்துடனும் இருப்பீங்க. குடும்ப தொழில் தொடர்பாக பிள்ளைகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று மதிநுட்பத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழப்பங்களும் நீங்கும். அன்பும் அனுசரணையும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும், தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். இன்று தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும், புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான உறவுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. என்று உங்களுடைய உணர்வுகளையும் கருத்துக்களையும் அவர்களிடத்துல நயமாக எடுத்து கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல லாபத்தையும் பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல சம்பள உயர்வும் இருக்கும். மன நிம்மதியும் உண்டாகும். வாகன யோகமும் இருக்கின்றது. சில அவசியமான செயல்பாடுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நன்மை தேடி போய் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில அரசாங்க உதவிகளையும் எதிர்பார்க்கலாம். நகை பணம் போன்றவற்றில அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வியாபார ரகசியங்களை யாரிடத்திலும் வெளியிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதை நல்லது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புதியவர்களும் அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. மன நிறைவாகவும் உணர்வீங்க. பல வகைகளிலுமே என்று ஒரு அனுகூலமான நாளாகவும் அமையும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பிற்பகலுக்கு மேல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். சக வியாபாரிகள் கிட்ட இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மனதளவுல அமைதியின்மை போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். வேலை தொடர்பாக சிலருடைய ஆதரவுகளும் இருக்கும். வணிகத்துல புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று திட்டமிட்டு இருந்த வேலைகள்ல ஒன்று நல்லபடியாகவும் நடைபெறும். நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்து வந்த சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்களுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசு பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். சில போட்டிகள்ல ஈடுபட்டு மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கால்நடைகள் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல சாந்தமாக பேசுவதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். ஞாபக சக்தியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேர்வுல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். நண்பர்களின் மூலமாக கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்கள் மற்றும் பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க.
எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. நம்பிக்கையான உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக இன்று மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. மன திடத்துடனும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சில தடைகளையும் சமாளித்து பணிகளை ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணையை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். தேவையற்ற பேச்சுக்கள் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறைகளும் இருக்க தங்க செய்யும். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தொண்டை எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணியதும் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வேலை இடங்கள்ல நிம்மதியாகவும் உணர்வீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பணவரவும் இருக்கும். வேகத்தோடும் விவேகத்தோடும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. செலவுகள் செய்வதில் சிக்கனமாக இருப்பதும் நல்லது. மனக்குழப்பங்களும் நீங்கும். இன்று அதிகப்படியான பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. முடிந்த அளவிற்கு கொண்டு செல்லாமல் இருப்பதும் நல்லதுதாங்க. மற்றவர்கள் சொல்வதை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. இன்று உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணப்பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல உறவினர்களினால செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மனதளவுல அமைதியற்ற போக்குடனும் இருப்பீங்க. ஏதாவது ஒரு குழப்பத்துடனும் இருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். மாணவர்கள் தங்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு தங்களுடைய வேலைகள்ல சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு தங்க நீங்கும். வருமானத்துல இருந்து வந்த பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வாக்குறுதிகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. தொழிலதிபர்களுக்கு இன்று ஓரளவிற்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். எழுத்து சார்ந்த துறைகள்ல இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் இன்று விடாப்படியாக செயல்படுவதும் நல்லது. புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களிடத்துல காணப்படுகின்ற உத்வேகத்தின் காரணமாக நீங்க விரைந்து செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருப்பீங்க. பயனுள்ள முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரைந்து செயலாற்றக்கூடிய மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல இருக்கின்ற சிறப்பான தகுதியின் காரணமாக உங்களுடைய செயல்களை எல்லாமே சிறப்பாக ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிக்கான சிறந்த அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. இருவருக்கும் இடையில உறவு நிலையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல அமைதியுடன் எடுத்து கூறுவதும் நல்லதுதாங்க. அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சிகரமான போக்கும் காணப்படும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உற்சாகத்துடனும் இருப்பீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது.
இன்று சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர்ல இருக்கின்ற நண்பர்களிடத்துல இருந்து சாதகமான தகவல்களும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். பெயரும் புகழும் கிடைக்கவும் பெறுவீங்க. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் எந்த அறிவுரைகளையும் கூறாமல் இருப்பதே நல்லது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அனுகூலமான நாளாகவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் சோர்வும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். என்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று எதிர்பார்த்து இருந்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வீட்டுல சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே பொழுதுபோக்கு மற்றும் சுப நிகழ்ச்சிகள் போன்றவற்றிற்காக இன்றைய நாளை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய யோசனைகளை உங்களுடைய கூட்டாளிகள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. தொழிலை விரிவுபடுத்துவது தொடர்பான ஆலோசனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நிதி விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தன வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக ஆதரவுகளும் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். விருத்தி உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 10:23 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை நேர்மையான முயற்சியின் மூலமாக அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறுதியுடனும் தைரியத்துடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. பணியில நற்பெயரையும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை செய்யும் பொழுது மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. நினைத்தது நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் அக்கறையாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிம்மதியாகவும் உணர்வீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பு வெற்றியையும் பெற்றுத்தரும். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தள்ளிப்போய் கொண்டு இருந்த நல்ல விஷயங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு என்று புதிய பாதையை அமைத்தும் கொள்வீங்க. மனதில் இனம் தெரியாத உற்சாகமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதுடன் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் தாராளமான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை வலுவாகவும் இருக்கும். என்று நல்ல விதத்துல வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. நண்பர்களுடைய ஆதரவினால நன்மைகளும் உண்டாகும். புதுவிதமான லட்சியங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழலும் உண்டாகும். நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு என்ற லட்சியங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது சிறிது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. மனமும் அமைதியாகவும் இருக்கும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்கு கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல தகவல் பரிமாற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிறந்த மனநிலையுடனும் இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். சில செலவுகளும் என்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தடங்கள் இல்லாமல் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்று வியாபாரத்துல வெற்றி வாய்ப்பையும் பெறுவீங்க. பணமும் கையில இருக்கும். பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். யோகமான பலன்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். வெற்றி நடை போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை தீட்டி வெற்றியும் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் தடையில்லாமலும் முடியும். இன்றைய நாளின் தொடக்கத்துல சற்று சோம்பேறித்தனமாக இருந்தாலுமே அதற்கு பின்பு சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் அக்கறையுடன் இருப்பதும் நல்லது. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் உற்சாகமான நேரத்தை செலவும் செய்வீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய முதலீடுகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழிலுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தொழிலதிபர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலையில இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். பணியிடத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உங்களுடைய குடும்பம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்களும் கவலைகளும் நீங்கும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதும் நல்லது. இனம் புரியாத சில சிந்தனைகளும் மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வித்தியாசமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். தொழில்நுட்ப கருவிகள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. உத்தியோக பணிகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான நாளாகவும் இருக்குங்க. வாழ்க்கை துணையிடத்துல அமைதியான போக்கும் காணப்படும்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள் என்ற சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல காதலுடனும் உணர்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பயனுள்ள முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல நல்ல பலன்களையும் பெறலாம். தொழில முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் அதிகரிக்கும். வீடு மனை ஆகியவற்றில முன்னேற்றமும் உண்டாகும். விவசாய தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். நிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அவ்வப்பொழுது ஏதாவது மனக்குறைகளும் இருக்கத்தங்க செய்யும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. வாகனங்கள்ல எச்சரிக்கையாக சென்று வருவதும் நல்லது. வியாபார ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. குடும்பத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். புதியவர்களை நம்பி ஏமாறவும் வேண்டாம். செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சோர்வும் நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எதிலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினாலும் மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று குடும்பத்துல பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவர்களுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். மாணவர்களுக்கு தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களையும் காணலாம். முக்கியமான பணிகளை முடிப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. நிதி திட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த வேலைகளை இப்பொழுது செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் உண்டாகும். சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெளிவட்டார தொடர்புகளும் விரிவடையும். மனதில் எண்ணிய ஆசைகளும் நிறைவேறும். பிறமொழி பேசுகின்ற மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சாதகமாகவும் அமையும். நிர்வாக பணிகள்ல பொறுப்பாகவும் திறமையாகவும் செயல்படுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்திகளும் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையுமே சகஜமாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். உங்களுடைய அணுகுமுறையில விவேகமாக இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. பணியிட சூழல்கள் அனுகூலமாகவும் இருக்கும். சக பணியாளர்களுடன் ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். திட்டமிட்ட பணிகளை திறமையாக ஆற்றினாலே போதும். இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். நல்லுறவை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம்.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படுத்தலாம். இது உங்களுக்கு கவலையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு உடல் அசதி, தோல் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே அதனை நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில் துறையில ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. சிலருக்கு திருமண யோகமும் கூடி வரலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல பிரச்சனையாக இருந்தவைகள் விலகி சென்றும் விடும். வியாபாரத்துல முக்கியமான விஷயங்களை நன்றாக கவனித்து ஆலோசித்து செய்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அரசும் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்யும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. குடும்ப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். கடன் கொடுப்பது வாங்குவது போன்றவற்றில் கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுப்போடு வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையையும் ஒத்தி போடவும் வேண்டாம். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரபலங்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. செலவுகளும் இருக்கும். அலைச்சல்களும் இருக்கும். தந்தை வழி உறவினர்களினால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாகவும் இருக்கும். கல்வி பணிகள்ல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வேலையாட்கள் பொறுப்பறிந்தும் செயல்படுவாங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகள்ல இருப்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். பொறுப்பறிந்து செயல்படுவதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மனதில் நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று ஒரு சிறப்பான ஆற்றலுடனும் இருப்பீங்க. பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்றும் வருவீங்க. பணவரவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய வகையில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. தொழில் துறையில வளர்ச்சியும் இருக்கும். காப்பீடு துறையில கவனமாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. பணவரவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். நீங்கள் போடுகின்ற திட்டங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபார முன்னேற்றத்திற்கு புதிய பாதைகளை அமைக்கவும் செய்வீங்க. உங்களை குறை கூறியவர்கள் வெளியே சென்று விடுவாங்க. வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம்.
உத்தியோகத்துல இருக்கிறவங்க மற்றவர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். புதிய முயற்சிகள் இழுபறியானாலும் நல்லபடியாகவும் முடியும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சில வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல சின்ன சின்ன பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். தந்தை வழியில சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். பணி நிமித்தமான பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் தொடர்பான சிந்தனைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு இன்று சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வமும் அதிகரிக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சமமான நாளாகவும் இருக்கும். புதிய நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளுக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை எல்லாமே தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாமே எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். இழுபறியாக இருந்து வந்த விற்பனையில மாற்றங்களும் ஏற்படலாம். சில யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தனவரவும் இருக்கும். சிலருக்கு சேமிப்பதன் மூலமாக நல்ல ஆதாயமும் உண்டாகும். எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவியில மேன்மையும் உண்டாகும். கூட இருந்தே தொந்தரவு செய்பவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வரவுக்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். பைனான்ஸ் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. எதையும் செய்ய முடியும் என்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல புதிய வேலையாட்கள் அமையவும் காண்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று மனதுல தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருப்பீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இளைய சகோதரர்களின் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இளைய உடன்பிறப்புகளுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவீங்க. சிறு தொழில் செய்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகளும் அமையும். விளையாட்டுத் துறையில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கற்பனை துறையில சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலமாக மாற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இன்று லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாகவும் உணர்வீங்க. கற்பனை துறைகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு தடைகளையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்துடனும் இருப்பீங்க. அனைத்தும் என்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக குறித்த நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருமே ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல இருக்கின்ற பணத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலையில உயர்வும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். சேமிப்புகளை பக்குவமாக பயன்படுத்தவும் செய்வீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய எதிர்கால விஷயங்கள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. பணவரவை தக்க சமயத்துல பயன்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். அனுகூலமும் உண்டாகும். உத்தியோகத்துல நன்மைகளும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல முக்கியமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில இடமாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். இணையதள வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அடுத்த வீட்டுக்காரர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். இன்று குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். வியாபாரத்துல வரவு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். மனதிற்கு பிடித்த விதத்துல வீட்டுல சின்ன சின்ன மாற்றங்களையும் செய்வீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். ஆரோக்கிய விஷயங்கள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. சில பயணங்களின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் முயற்சிகள்ல சாதகமான முடிவுகளும் எடுப்பீங்க. பயனற்ற சிந்தனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. வெற்றியும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனுடனும் இருப்பீங்க. விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பணிகள்ல சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் பணியாற்றினாலே போதுங்க. 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. ஓய்வின்றி வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். இன்று உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையுடனும் இருப்பீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சாதுரியமாக செலவும் செய்வீங்க. சுதந்திரமான நிதிநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில்ல மாற்றங்களையும் செய்வீங்க. வியாபார எதிர்ப்புகளும் நீங்கும். வங்கியில கையிருப்பும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய தேவைகளும் அதிகரிக்கும். அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வருமான உயர்வும் இருக்கும். வீட்டு தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். தொழில நீங்க நினைத்ததை செயல்படுத்தவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பிடிவாதமான போக்கினை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுக்கு உத்தரவாதங்கள் கொடுப்பதில் எச்சரிக்கையாகவும் இருங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சியில அக்கறையும் காட்டுவீங்க.
வாகனங்களை இயக்கும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவதும் நல்லது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கும். புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்ற ஆபத்தான தொழில்கள்ல வேலை பார்ப்பவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இன்னல்களும் குறையும். வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான ஆர்வமின்மையும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தொழில் நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய பணிகள்ல மேன்மையான சூழலும் உண்டாகும். வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய தேவைகளை குடும்ப உறுப்பினர்கள் நிறைவேற்றவும் செய்வாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.